Taste the Daily. சேலம் மாவட்டத்தில் காவிரி உபரி நீரை கொண்டு 100 ஏரி திட்டத்தின் கீழ் தண்ணீர் நிரப்பாமல் இருக்கும் மீதமுள்ள ஏரிகளுக்கு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் உபரி நீர் நிரப்பப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே செலவடை பகுதியில் சேலம் புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ராமசுந்தரத்தின் தாயார் ராசாத்தியம்மாள் கடந்த 26ஆம் தேதி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். அவரது திருவுருவ படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தியதுடன் ராமசுந்தரம் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். இதையடுத்து காவிரி உபரிநீர் நடவடிக்கை குழு, காவிரி சரபங்கா வெள்ள உபரிநீர் ஏற்றும் திட்ட ஆதரவாளர்கள் 100 ஏரி திட்டத்தின் கீழ் பல்வேறு ஏரிகளுக்கு விடியா திமுக அரசு தண்ணீர் நிரப்பவில்லை எனவும், தண்ணீர் நிரப்பாமல் இருக்கும் மீதமுள்ள ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்ப வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் கோரிக்கை வைத்தனர். அப்போது 6 மாதங்கள் கழித்து அதிமுக அரசு அமைந்தவுடன் அனைத்து ஏரிகளும் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அதிமுக நிர்வாகியின் இல்ல விழாவில் பங்கேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புதுமண தம்பதிகளை வாழ்த்தினார். கடைக்கோட்டில் உள்ள எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வடக்கு ஒன்றியம் எம்ஜிஆர் மன்ற தலைவர் ஜேசிபி சேகர் இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற பொதுச் செயலாளர் புதுமண தம்பதிகளான தினேஷ், ஏமலதா ஆகியோரை வாழ்த்தி ஆசீர்வதித்தார். இதைத் தொடர்ந்து பன்னீர்மலை பாலமுருகன் கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சிறப்பு வழிபாடு நடத்தி சாமி தரிசனம் செய்தார்.